செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டா சமீபத்தில் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட குழந்தையோட ஃபோட்டோவையும் மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபோட்டோவையும் சேர்த்து அப்பா மாதிரியே குழந்தையும் போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனோட ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் என்னோட குழந்தைய நான் மற்றவங்க மாதிரி ஒரு கெட்ட உதாரணமாக இருக்கிற மாதிரி வளர்க்க மாட்டேன், அவனுக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜை தாக்குற வகையிலையும் ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜாய் கிறிசல்டாக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா, அவர் என்னை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போ முதல் மனைவி ஸ்ருதி கூட சேர்ந்து வாழ்றாரு, எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவர் மேல காவல்துறையில புகார் அளிச்சிருந்தாங்க. ஆனா அந்த புகார் தொடர்பா அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்லி அடுத்த கட்டமா மகளிர் ஆணையம்ல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய மனைவி ஸ்ருதி கூட நேர்ல வந்து மகளிர் ஆணையம்ல ஆஜரானாரு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த பிரச்சனையை பொது வெளியில எதிர்கொள்ள மாட்டேன், சட்டப்படி தான் எதிர்கொள்வேன்னு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையை ஒத்துக்கிட்டதா சொல்லி ஜாய் கிறிசல்டா இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரஸ் மற்றும் மீடியாவுக்கு இதை சொல்லிக்கிறேன், மகளிர் ஆணையம் சமீபத்தில் நடத்தின விசாரணையில என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, என்னை காதலிச்சதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவரோட குழந்தை தான் இது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாரு, மகளிர் ஆணையம் முன்னாடி அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாரு, நடவடிக்கை எடுக்கப்படும், நீதி வெல்லும் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ உண்மையை ஒத்துக்கிட்ட விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வழக்கு விசாரணையோட முடிவுல தான் தெரிய வரும்னு சொல்லப்படுது. ஜாய் கிறிசல்டாவோட இந்த ஸ்டோரிக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து பதில் ஏதாவது வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.